விஜய்க்கு அரசியல்லாம் ஒத்து வராது, திரும்பவும் சினிமாவுக்கே போயிடலாம். அதே மாதிரி விஜயோட அப்பா எஸ் சந்திரசேகர் நல்லவரே கிடையாது இப்படின்னு பாடகி சுஜித்ரா திடீர்னு ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்காங்க. ஏற்கனவே சங்கீதா விஜய் இவங்களோட விவாகரத்து தொடர்பாதான் சமூக வலைதளங்கள்ல நிறைய பேர் நிறைய விஷயங்களை பேசிட்டு வராங்க. இதுக்கு முன்னாடியும் பாடகி சுஜித்ரா விவாகரத்து தொடர்பா சில விஷயங்களை பேசியிருந்தாங்க. அது ரொம்பவே வைரல் ஆச்சு. அது மட்டும் இல்லாம அவங்க த்ரிஷா மேல நிறைய குற்றச்சாட்டுகளும் முன் வச்சிருந்தாங்க. இப்படி இருக்கக்கூடிய நிலையில இப்போ விஜய்க்கு அரசியல்லாம் செட்டே வராது, அவர்லாம் சினிமாவுக்கு மட்டும்தான் லாய்க்கப்படுவாரு. அதே மாதிரி விஜயோட அப்பாவும் நல்லவர் கிடையாது, அம்மாவும் நல்லவங்க கிடையாது அப்படின்ற மாதிரி சுஜித்ரா பேசியிருக்காங்க. இந்த விஷயம் தொடர்பா சுஜித்ரா என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க, என்னென்ன குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்காங்க, மற்றபடி எதெல்லாம் கொளுத்தி போட்டிருக்காங்க அப்படிங்கறத பத்தி தான் இந்த பதிவுல விரிவா பார்க்க போறோம். இப்போ கடந்த ஒரு 4 நாட்களுக்கு மேலா சமூக வலைதளங்கள்ல பரபரப்பா பேசக்கூடிய விஷயம் தான் சங்கீதா விஜய் இவங்களோட விவாகரத்து வழக்கு. திடீர்னு நடிகர் விஜயோட மனைவி சங்கீதா எனக்கு விவாகரத்து வேணும்னு ஒரு மனு தாக்கல் பண்ணிட்டாங்க. இந்த மனு தாக்கல் பண்ண உடனேயே எல்லாருமே இந்த விஜய் சங்கீதா இவங்களோட விவாகரத்து வழக்கு பத்தி மட்டும்தான் சமூக வலைதளங்கள்ல பேசிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு தெரிஞ்ச எல்லா விஷயங்களும் தெரியாத விஷயங்களையும் பத்தி பேசிட்டு வராங்க. இதுல பாடகி சுஜித்ரா இவங்க யாருக்கு விவகாரத்து ஆனாலுமே நிறைய விஷயங்களை பேசுவாங்க. இப்போ விஜயோட மனைவி சங்கீதா விவாகரத்து மனு தாக்கல் பண்ணியிருப்பதனால சுஜித்ராவுக்கு இந்த விஷயம் எப்படிதான் தெரிஞ்சதுன்னு தெரியல, நிறைய விஷயங்களை பேசிக்கிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஆரம்பத்துல எல்லாத்தையும் குறை சொல்ற மாதிரி தான் இப்போ நிறைய பேரை குறை சொல்லி பேசியிருக்காங்க. இதுக்கு ஒரு பக்கம் கண்டனம் வளர்த்திருக்கக்கூடிய நிலையில சுஜித்ரா எப்பவும் போல இப்படிதான் பேசுவாங்க, அவங்களுக்கு வேற வேலையே இல்ல அப்படின்ற மாதிரியும் ஒரு சில தரப்பினர் சொல்லியிருக்காங்க. ஆனா இப்போ இந்த சமூக வலைதளங்கள்ல எல்லாருமே இதை பத்தி தான் பேசுறாங்க. குறிப்பா பிரபலங்களுமே இந்த விஷயத்த பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. இப்போ ஆனா ஒரே ஒரு விஷயம், இந்த விவகாரம் தொடர்பா விஜய் இன்னைக்கு வரைக்கும் வாய் திறக்கல. இதுவுமே விவாதத்தை ஏற்படுத்தி இருக்கு. என்னன்னா சங்கீதா மனு தாக்கல் பண்ணிட்டாங்க, ஆனா விஜய் தரப்புல இருந்து இது வரைக்கும் கண்டனமும் வரல, எச்சரிக்கையும் வரல. என்னன்னா விஜய்க்கு பதிலா அவங்களோட ரசிகர்கள் தான் பேசுறாங்க. என்ன பேசுறாங்க? விஜய்க்கு எதிராலாம் பேசுறது கிடையாது. விஜயோட மனைவி சங்கீதாவுக்கு அவதூறு பரப்பக்கூடிய வகையில சங்கீதாவை திட்டி தீர்த்து வீடியோக்களை வெளியிடுறாங்க. அது மட்டும் இல்லாம சங்கீதாவுக்கு எதிரான கருத்துக்களை தான் வெளியிடுறாங்க. இப்போ ரீசெண்ட் டேஸ்ல நம்ம பார்க்கும்போது விஜயோட ரசிகர்கள் பேசக்கூடிய பேச்சுக்கள் எல்லாமே ரொம்பவே கேவலமா இருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அதாவது அவங்களோட ரசிகைகள் என்னோட விஜய் அண்ணாவுக்கு பணம் இருக்கு, அதனால எத்தனை பேர்னாலும் வச்சுட்டு இருப்பாரு, அதாவது ஒண்ணுமே இல்லாதவங்க கூட 10 பொண்டாட்டி 10 புருஷன் கூட இருக்கிறாங்க, ஆனா விஜய்க்கு எல்லாமே இருக்கு, அவர் பண்றதுல தப்பே இல்லை அப்படின்ற மாதிரி விஜய் பண்ண தப்புக்கு நியாயத்தை தான் தேடி கொடுக்குறாங்க. இதனால விஜயோட ரசிகர்கள் எந்த அளவுக்கு இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த நம்மளால கேள்வி எழுப்ப முடியுது. ஆனா இதுல இந்த மனு தாக்கல்ல சங்கீதா ஒரு விஷயத்த குறிப்பிட்டு பேசியிருக்காங்க. என்ன அப்படின்னா, என்னோட கணவருக்கு வேற ஒரு நடிகை கூட திருமணத்தை மீறின உறவு இருக்கு, அந்த தொடர்புனாலதான் நான் விவாகரத்து கேட்டிருக்கேன் அப்படின்னு ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க. அந்த மனுவுமே சமூக வலைதளங்கள்ல வெளியாயிடுச்சு. இப்படி இருக்கக்கூடிய நிலையில அந்த நடிகை யார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த நடிகை த்ரிஷா தான் அப்படின்ற மாதிரி எல்லாருமே அவங்களோட கருத்துக்களை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. எதுக்காக த்ரிஷா பேர் வருது? இதுக்கு முன்னாடியுமே விஜய் த்ரிஷா 2 பேருமே வெளியூருக்கு போயிட்டு அந்த போட்டோ எடுத்து வெளியிட்டு இருந்தாங்க. இதனால விஜய் த்ரிஷா கூட தொடர்புல இருக்காரு அப்படின்ற மாதிரி வதந்திகள் வந்துச்சு. இப்போ அதை நிரூபிக்கக்கூடிய வகையில விஜயோட மனைவி சங்கீதா என்னோட கணவருக்கு வேற ஒரு நடிகை கூட தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதனால விஜய் த்ரிஷா கூட தான் தொடர்புல இருக்காரு, அதனாலதான் இவங்களோட குடும்பத்துக்குள்ள பிரச்சனையே வந்திருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாருமே யூகிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா இது தொடர்பா இன்னைக்கு வரைக்கும் த்ரிஷாவும் கண்டனம் தெரிவிக்கல. அதே நேரத்துல விஜயுமே எச்சரிச்சு வீடியோ வெளியிடல. அதாவது என்னோட குடும்ப விவகாரம் தொடர்பா யாருமே பேசாதீங்க, அது என்னோட தனிப்பட்ட வாழ்க்கை அப்படின்னு விஜய் சொல்லவே இல்லை. இது விஜயோட ரசிகர்களுக்கு கொஞ்சம் உத்வேகம் கொடுத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். விஜயே இதை பத்தி கண்டுக்கல, அப்ப நமக்கு என்ன வந்துச்சு அப்படின்ற மாதிரி அவங்களுமே இருக்காங்க. அதனாலதான் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. நிறைய விஷயங்கள் கீழ்த்தனமா கூட பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இப்படி இருக்கக்கூடிய நிலையில பாடகி சுஜித்ரா இவங்களுக்கு ஒரு விஷயம் பெரிய அளவுல விடுச்சதுன்னா ரொம்பவே கொண்டாட்டமா இருக்குமா அப்படின்னு தெரியல. வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. இந்த மாதிரிதான் இப்போ விஜய் சங்கீதா இவங்களோட விவாகரத்து வழக்கு தொடர்பா இதுக்கு முன்னாடியுமே ஒரு தனியார் யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுத்திருந்தாங்க. அதை நம்ம ஏற்கனவே ஒரு பழைய வீடியோல பார்த்துட்டோம். அதுல சுஜித்ரா என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, விஜய் அந்யூன்யமா இருக்கிறது வேணா த்ரிஷா மேல இருக்கலாம்,
ஆனா த்ரிஷா அந்யோன்யமா இருக்கிறது உதயநிதி மேலதான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம த்ரிஷாவுக்கு நடக்க இருந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தினதே உதயநிதி தான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம த்ரிஷா ஸ்டாலினுக்கு மருமகளாக இருக்கணும் அப்படின்ற மாதிரியும் பேசியிருந்தாங்க. இவங்களோட பேச்சு ரொம்பவே வைரலாச்சு. அதாவது பாடகி சுஜித்ராவுக்கு வந்து வேற வேலை கழுதையே கிடையாது, இந்த மாதிரி தான் பேசுவாங்க, ஏதாவது ஒண்ணு உளறிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு மனநலம் பாதிக்கப்பட்டுடுச்சு அப்படின்லாம் நிறைய பேர் சொன்னாங்க. இப்படி இருக்கக்கூடிய நிலையில இப்ப மறுபடியுமே சுஜித்ரா வந்து பேட்டி ஒண்ணு கொடுத்திருக்காங்க. அதுதான் பேசு பொருளா மாறி இருக்கு, ரொம்பவே வைரலா மாறி இருக்கு. அதுல இவங்க வந்து விஜய்க்கு நல்லது சொல்றாங்களா கெட்டது சொல்றாங்களா அப்படின்னு நம்மளால புரிஞ்சுக்க கூட முடியல, அந்த அளவுக்கு பேசியிருக்காங்க. என்ன அப்படின்னா, விஜய்க்கு வந்து அரசியல்லாம் செட் ஆகாது, அவர் வந்து மறுபடியுமே சினிமாவுக்கே போயிடலாம், அரசியல் புரிதல் வந்து விஜய்க்கு கொஞ்சம் கூட கிடையாது, விஜய்க்கு அரசியல் தெளிவு அப்படிங்கிறது கிடையவே கிடையாது, அதனால அவர் வந்து சினிமாவுக்கே போயிடலாம், அவருக்கு சினிமாவில் பெரிய இடம் காத்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுல முக்கியமா ஒரு விஷயத்த மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சூப்பர் ஸ்டாருக்கு அப்புறம் யாராலையும் பூர்த்தி பண்ண முடியல, அந்த இடத்துக்கு வந்து விஜய் மட்டும்தான் இருக்காரு. இப்போ அஜித் சூர்யா 2 பேருமே சினிமா விட்டு போயிட்டாங்க, அதனால விஜய் வந்து திரும்பவும் வந்துடணும் சினிமாவுக்கு, அவருக்கு வந்து பெரிய இடம் இருக்கு, அவருக்கான இடம் அப்படியே தான் இருக்கு. ஹாலிவுட்டை பொறுத்த வரைக்கும் ரஜினிகாந்த் இடத்தை யாராலையுமே வந்து நிரப்ப முடியல, அதே மாதிரி இப்போ வந்து விஜயால மட்டும்தான் அதை பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. இப்போ இவங்க வந்து விஜய்க்கு அரசியல் தெரியலன்னு குறை சொல்றாங்களா, இல்லட்டா விஜய்க்கு வந்து சினிமாவில் நல்ல எதிர்காலம் இருக்குன்னு சொல்லிட்டு அவருக்கு ஆதரவா சொல்றாங்களா அப்படின்னு தெரியல. இதுல இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. என்னன்னா, விஜய்க்கு மேல இருக்கக்கூடிய நல்ல அபிப்பிராயத்தினாலதான், அவர் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொல்றேன், இதை வந்து விஜய் தப்பா எடுத்துக்க மாட்டாரு நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சுஜித்ரா சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே, இது வந்து அவங்களோட கருத்து. விஜய் அரசியலுக்கு வர வேண்டாம், சினிமாவுக்கு போகணும் அப்படின்னு சொல்றது அவங்களோட ரசிகர்களுக்குமே விருப்பமான ஒண்ணுதான். விஜய் தொடர்ந்து சினிமா நடிக்கணும் அப்படிங்கிறது எல்லாரோட ஆசையும் தான். சோ இது வந்து அவங்க எந்த விதத்துல சொல்றாங்க, நல்லதா சொல்றாங்களா கெட்டதா சொல்றாங்களா அப்படின்னு புரிஞ்சுக்க முடியல. இது மட்டும் தான் சொன்னாங்களான்னு பார்த்தா அவங்க இது மட்டுமே சொல்லல. விஜயோட அப்பா S.A. சந்திரசேகர் நல்லவரே கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்காங்க. அதாவது ஆரம்பத்துல நிறைய பேர் தான் குறை சொல்லிட்டு இருந்தாங்க, இப்போ விஜயோட அப்பாவையும் குறை சொல்லியிருக்காங்க. இதுல மிக முக்கியமா விஜயோட அம்மாவையுமே குறை சொல்லிதான் சுஜித்ரா பேசியிருக்காங்க. என்னன்னா, விஜயோட அம்மா வந்துட்டு சங்கீதாவுக்கு தேவையில்லாத விஷயங்களை வந்து காதுல போட்டு கொடுப்பாங்களாம். அதாவது தேவையில்லாத வதந்திகளை வந்துட்டு சொல்லி கொடுப்பாங்களாம். அதாவது விஜயை பத்தி தப்பான விஷயங்களை வந்துட்டு சங்கீதா கிட்ட சொல்லுவாங்களாம். அதை கேட்டுட்டு சங்கீதாவுமே ரொம்பவே ஆடுவாங்களாம். அதாவது சங்கீதா வந்துட்டு விஜயோட அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு விஜய் மேல சந்தேகப்பட்டுக்கிட்டு அவர் வந்து செக் பண்ணுவாங்களாம். இது வந்து விஜய்க்கு கொஞ்சம் கூட பிடிக்காதான். உடனே வந்து விஜய் சொல்லுவாராம், ஏன் இப்படிலாம் பண்றீங்க, இப்படி பண்ணாத அப்படின்னு மாதிரி சொல்லுவாராம். இது இப்படிலாம் போயிட்டு இருக்கும்போது விஜயோட மனைவி சங்கீதா அவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருந்தோம், எப்படிதான் விஜயோட வாழ்க்கைக்குள்ள த்ரிஷா வந்தாங்க, எப்படி நுழைஞ்சாங்க அப்படிங்கிறது தான் எனக்கு தெரியவே இல்லை அப்படின்ற மாதிரி சுஜித்ரா சொல்லியிருக்காங்க. இதுல மிக 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 முக்கியமா விஜயோட அப்பா S.A. சந்திரசேகர் நல்லவரே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, விஜய்க்கு பொண்ணு ரெடி பண்ணி கொடுக்கறதே S.A. சந்திரசேகர் தான் அப்படின்ற மாதிரி ஒரு பரபரப்பு குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க. அதாவது ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்ல டான்சர் பொண்ணை வந்துட்டு விஜயோட கேரவனுக்கு S.A. சந்திரசேகர் வந்து அனுப்பி வச்சாராம். அப்போ அந்த பொண்ணு போயிருக்கும் போது விஜயால தாங்கிக்கவே முடியலாம், நம்ம அப்பாவை அப்படி பண்றாரு அப்படின்ற மாதிரி அவரு மனநொந்து போனாராம் அப்படின்ற மாதிரி சுஜித்ரா சொல்லியிருக்காங்க. இதை ஃபீல் பண்ணி, அதாவது கேரவனுக்கு தன்னோட தந்தையே ஒரு பொண்ணு அனுப்புனதை நினைச்சு விஜய் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணாராம். இதை ஃபீல் பண்ண விஜய் வந்து யாருக்கிட்டையும் சொல்ல முடியாம போயிட்டு பாடகி சுஜித்ரா கிட்ட சொன்னாங்களாம் அப்படின்னு பாடகி சுஜித்ராவே சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு போன உடனேயே விஜயோட காலில் விழுந்து அழுதாங்களாம். உடனே விஜயும், ஏமா நீங்க வந்து உடனே போயிடு அப்படின்னு சொல்லியிருக்காராம். உடனே அந்த பொண்ணு வந்துட்டு, இல்ல வெளியே போனா இப்போ உடனே போனா உங்க அப்பா அடிப்பாரு, அதனால நான் ஒரு 10 நிமிஷம் இருந்துட்டு போறேன் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொன்னதாகவும் சுஜித்ரா வந்து சொல்லியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. ஆனா ஒவ்வொரு விஷயங்கள் நடக்கும் போதுமே பாடகி சுஜித்ரா வந்து அவர் என்கிட்ட சொன்னாரு அப்படின்னு தான் நிறைய விஷயம் சொல்றாங்க. சோ இந்த சினிமாவில் இருக்கக்கூடிய எல்லா பிரபலங்களுமே ஏன் சுஜித்ரா கிட்ட போய் எல்லா விஷயத்தையும் சொல்றாங்கன்னு தான் தெரியல. அதாவது யாருக்கு பிரச்சனை வந்தாலும் சரி, யாருக்கு விவாகரத்து வந்தாலும் சரி, அவங்களோட குடும்ப விஷயம் வந்து சுஜித்ராவுக்கு தெரியாம இருக்கவே மாட்டுது. எப்படிதான் சுஜித்ரா வந்து எல்லா விஷயத்தையுமே கலெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கிறதுமே தெரியல. இப்ப மட்டும் இல்லாம இப்படிப்பட்ட, அதாவது இவங்க நல்லவங்களே கிடையாது, விஜயோட அம்மா அப்பா வந்து நல்லவங்களே கிடையாது, இப்படிப்பட்ட ஒரு அம்மா அப்பாவால வளர்க்கப்பட்ட பையன்தான் விஜய் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ இது மட்டும் இல்லாம விஜய்க்கு வந்து அரசியல் வந்து செட்டே ஆகாது, விஜய் வந்து அரசியல் கவிழ்த்திடும், அதனால வந்து விஜய் அரசியலை ஓரம் கட்டிட்டு சினிமாவுக்கே வந்துடலாம் அப்படின்ற மாதிரி விஜய் மேல அக்கறை இருக்கக்கூடிய பாடகி சுஜித்ரா சொல்லியிருக்காங்க. சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது பாடகி சுஜித்ரா சொல்றது எந்த அளவுக்கு உண்மையா இருக்கும்? இதை பத்தின உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.